ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ் கிளாஸில் ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஜர்தோசியை யூஸ் பண்ணி அதே ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஆஸ் யூஷுவல் கிளாத்தில் ஒரு டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜர்தோசியை எப்போதும் போல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக அந்த ஜர்தோசியை லைட்டாக லூசன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் சமமாக கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லாருமே ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா ஜர்தோசி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ட்ரிக்கியான மெட்டீரியல். ஏன்னா இந்த ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஜர்தோசி ஆகிடும். இப்போது நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி ஜர்தோசி நீடிலால் ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிட்டு நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அதில் ஜர்தோசியை லோட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதில் மறுபடியும் ஜர்தோசியை லோட் பண்ணி கண்டினியூவஸாக ரன்னிங் ஜர்தோசி செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு த்ரெட்டில் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணி கண்டினியூவஸாக ரன்னிங் செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசியால் ரன்னிங் செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் ஆரி எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க லைன்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி அதே ரன்னிங் செயின் ஸ்டிச்சை போடணும். இந்த மாதிரி அந்த டிசைனில் நம்ம மாற்றி மாற்றி போடும்போது அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ஒரு ஜர்தோசி மேலே இன்னொரு ஜர்தோசி ஸ்டிச் போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஒரு கிராண்டான ப்ளவுஸில் ஒரு டிசைனில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸஸில் ஒவ்வொரு டிசைனாக செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஸ்டிச்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற டிசைன்ஸ், ஷேப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வீட்டில் இருந்தபடி வித்தின் 6 மந்த்ஸில் ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே வித்தின் 6 மந்த்ஸில் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்களாம். நம்மளுடைய சேனலில் இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் புதுசாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது கீழ்ப்பக்கம் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேல் பக்கம் இருக்கிற டிசைனில் ஜர்தோசி அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி
இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த டிசைனை முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.